வீட்டுக்கு முன்னாடி கண்ணாடி மாட்டுறாங்கல்ல சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வாஸ்து ஒரு வீட்டில் தோஷமாக இருந்ததுன்னா எந்த பகுதி நமக்கு தோஷம் இருக்குன்னு வாஸ்து நபர்களை கேட்டுட்டு அந்த இடத்துல மட்டும் தீபத்தை ஏற்றுற வழக்கங்கள் வச்சுக்கோங்க. வீடை 4ஆக பிரிக்கிறோம், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, அதை 8ஆக பிரிக்கிறோம். ஒவ்வொரு தேவர்களுக்கு அதை நம்ம கொடுக்குறோம். இந்திரன், அக்னி, வாயு, நிருதி அப்படி நம்ம பிரிக்கிறோம். யமன் அப்படி பிரித்து வைக்கிறோம். அந்தந்த இடத்துல விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம். நம்பர் 2. நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து யந்திரம்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணும்போதோ நிலவு வைக்கும் பொழுதோ அதில் நவரத்னமும் பஞ்சலோகமும் போடுறோமோ அது மாதிரி வாஸ்து யந்திரம் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். 4வது பார்த்தீங்கன்னா ஃபவுண்டெயின்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டில் பஞ்சபூதத்தினுடைய இயக்கத்தை கொடுக்கறது, புதுசாக அந்த மரம் செடிகள்லாம் வைக்கிறது, அது ஒரு வாஸ்து முறைகளில் இருக்கப்படுகிறது. சப்தங்கள்னால வாஸ்துவை கிரியேட் பண்ண முடியும். சப்தங்கள்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல அந்த மணியெல்லாம் நம்ம கட்டுவோம். மூங்கிலில் மணியெல்லாம் கட்டு அந்த ஓம்கிற நாமங்கள்லாம் சொல்கிறது, காலையில் மந்திரங்கள்லாம் போடுறது. அப்போ அந்த வாஸ்துவை அதை சரி பண்ணும்.